வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பேர் விஜய்துரை. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். புதுசாக என்னுடைய சேனலை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மெரினா கடற்கரையில் இருக்கேன். மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இந்த தண்ணியில் விளையாடி அவங்களுடைய பொழுதை கழிச்சிட்ருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்ன முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பலதரப்பட்ட இளைஞர்கள் மேரேஜ் ஆகாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஒரு சிலர் லவ் ஃபெயிலியரால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கடந்து போகணும் அப்படின்னா நம்மளுக்கு ரத்தன் டாட்டா அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம படித்தாலே நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் டாட்டா 4 முறை காதலித்து கல்யாணம் பண்ணாமல் லவ் ஃபெயிலியர் ஆகிட்டார். ஸோ 4 டைம்ஸ் அவ்வளோ பெரிய தொழிலதிபர் ரத்தன் டாட்டாவுக்கே 4 டைம்ஸ் லவ் ஃபெயிலியர்ஸ் இருக்குது. ஸோ அடுத்ததாக அவருக்கு மேரேஜும் ஆகலை, மேரேஜ் ஆகாமே இறந்துட்டார். ஸோ அவ்வளோ பெரிய தொழிலதிபர், கோடிக்கணக்கான காசு வச்சு இருக்குது. அவர் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய நிறுவனங்களை அவங்க மேனேஜ் பண்ணி 60% ட்ரஸ்ட்டுக்கு எழுதி வச்சுருக்கான்ற கேள்விப்படும் போது எவ்வளோ பெரிய மனம் பாருங்கள் டாட்டா அவர்களுக்கு, ரத்தன் டாட்டா அவர்களுக்கு. ஸோ அவங்க ஃபேமிலியும் பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, திருப்திகரமான ஃபேமிலி வாழ்க்கை இல்லை ரத்தன் டாட்டா அவர்களுக்கு. அவருடைய சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பாட்டி தான் ரத்தன் டாட்டாவை வளர்த்து ஆளாக்குனாங்க. ரத்தன் டாட்டாவை வளர்த்து ஆளாக்கி அப்புறம் படித்து முடித்து அவங்க ஐபிஎம்மில் போய் வேலைக்கு போய் சேர்றாரு. ஐபிஎம்லேருந்து வேலைக்கு போய் சேரும்போது அவங்களுடைய அப்பாவே என்ன சொல்கிறாரு, நீ அங்கே ஏன் போகிற, என்னுடைய கம்பெனிக்கு நீ இங்கேயே வேலை செய்யு அப்படின்னு சொல்லி டாட்டா ஸ்டீலில் ஃபஸ்ட்டு வேலை பார்க்குறாரு. ஸோ அப்பாவா தாத்தாவா தெரியல, கரெக்டாக தெரியல. பட் ஆனால் ஃபஸ்ட்டு அவருக்கு ஐபிஎம்மில் வேலை கிடச்சிது. ஸோ அவர் படித்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை எம்பிஏ படிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு சிவில் இன்ஜினியரிங் பண்ணார், அதுக்கடுத்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் அவருடைய ஃபேக்ட்ரியிலேயே ஒரு பேசிக்கான வேலைகளை தான் பார்த்துருக்காரு. அதுக்கப்புறமேட்டு பிறகு தான் நிறுவனங்களை கையாளக்கூடிய தன்மை, அந்த பொறுப்புகள்லாம் எல்லாமே ரத்தன் டாட்டா வந்தது. ஃபஸ்ட்டு தொழிலாளி போல தான் ரத்தன் டாட்டா அவர்கள் வேலை செஞ்சார். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எனக்கு 4 லவ் ஃபெயிலியர்ஸு, எனக்கு கல்யாணமும் ஆகலை, அதை பற்றி நான் என்றைக்குமே வருத்தப்பட்டதில்லை அப்படின்னு சொல்லி சொன்னதாக நான் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன். ஸோ வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு சில நிறைகள் இருந்தாலுமே ஒரு சில இடங்களில் குறைகள் இருக்க தான் செய்யுது. கடவுளுடைய படைப்பில் ஒரு சில பேருக்கு எல்லா கஷ்டங்களையும் குறைகளையும் கொடுத்துட்டு தான் போகிறாரு. ஒரு பக்கம் பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு பக்கம் நெகட்டிவ் இருக்குது. அதெல்லாம் கடந்து அவர் எவ்வளோ பெரிய மனிதராக அவர் அந்த தொழிலதிபர் கோடிக்கணக்கில் உருவாகிட்டக்கூடிய நிறுவனங்களை ஒரு சாம்ராஜ்யத்தை படைச்சிட்டு போயிருக்காரு. டாட்டா ஸ்டீலு, டாட்டாவை எடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 50க்கு 100க்கு மேலேயே கம்பெனிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு பல நிறுவனங்களை ஓப்பன் பண்ணி இப்போது ஜூடியோன்ற கிளாத் கம்பெனியும் டாட்டா பிராண்டுடையது தான். இன்றைக்கி டாட்டா இல்லாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே எதுவுமே கிடையாது. சூப்பர் மார்க்கெட்டில் போட்டோன்னா டாட்டா சால்ட்டு, ஏரோப்ளைனில் பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா. ஸோ இப்போ புதுசாக 2 ஜாகுவார் கார் வாங்கியிருந்தார். அதாவது ஜாகுவார் கம்பெனியே கையகப்படுத்தியிருந்தார்.
அதுக்கப்புறம் வந்து இன்னொரு வெளிநாட்டு கம்பெனியுமே கையகப்படுத்தியிருக்காரு இந்தியாவில்.